ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அக்வாரியம் ஏர் பம்ப் எப்படி செய்யறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம மெட்டீரியல்ஸ் ஃபஸ்ட்டு என்னென்ன வேணும்ன்ட்டு பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலோடைய பாட்டம் பீஸ் மட்டும் பாதி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ரீஃபில்லு, ஒரு பலூனு, ஒரு 9 வோல்ட் மோட்ரு, அதுக்கப்புறம் 9 வோல்ட் அடாப்டர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அந்த வீடியோவில் போய் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த டப்பாக்குள்ள இந்த பலூன் நம்ம பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பலூன் இப்படி கட் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த கட் பண்ணல, அது மேலே இருக்கிற பீஸ் இப்படி கட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதையும் கட் பண்ணிக்கலாம் 2 பீஸாக. பலூன்றதுனால ஒழுங்காக கட் பண்ண சரி பார்த்து கட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த க்ரீன் பலூன் எனக்கு கட் பண்ணக்குள்ளே பிச்சுன்னு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதை கட் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம 2 ஹோல்ஸ் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள் 2 ஹோல்ஸ் போட்டு உள்ளே ஏதாவது ஒரு ஹோல்ஸ் இதை பேஸ்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்தமாதிரி பேஸ்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்தமாதிரி டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பலூனு. அதை நம்ம சிங்கிளாக கட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்தமாதிரி கட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை பாதியாக கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள் இப்படி கட் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 2 கட் பண்ணியாச்சு. இதில் ஒன்றுத்துக்கு ஓரம் போட்டுருங்க, ஒன்று மட்டும் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம க்ளூ யூஸ் பண்ணி அல்லது ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி இங்கே ஒட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்டு க்ளூ வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மண்ணையில் மட்டும் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நம்ம உள்ளே அப்படியே ஃப்ரீயாக மூவ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் லைட்டாக கேப் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கேப் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இதை பாருங்கள், நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கேப் இப்படி தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பலூன் இங்கே இந்த டப்பாவில் பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பலூன் இந்த மூடில் நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இன்சுலேஷன் டேப் யூஸ் பண்ணி சைட்லாம் நல்லா பக்காவாக ஒட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் இங்கே இந்த டேப் பேஸ்ட் பண்ணிட்டு பின்னாடி அதிகமாக இந்த பலூன்லாம் நம்ம கேப்பை எடுத்துணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இது வழியாக நமக்கு ஏர் ஈஸியாக ஃப்ளோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த ஹோல்ஸ் கரெக்டாக நம்மளுக்கு கேப் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஹோல்ஸ் பக்கத்துலேயே இன்னொரு ஹோல்ஸ் நம்ம பெருசாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹோல்ஸை இப்போ இது வழியாக நம்ம பைப் பேஸ்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ரொம்ப அந்த பலூன் இடிக்காத அளவுக்கு பேஸ்ட் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். க்ளூ யூஸ் பண்ணி இல்லை ஃபெவிக்விக் கூட யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஹோல்ஸ் ஃபுல்லாக அடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்கள், எடுத்துகிட்டு வராத அளவுக்கு பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே மோட்ரு செட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ரீஃபில் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு கார்போர்ட் பீஸ் எடுத்து பேஸ்ட் பண்ணிட்டு அங்கே இந்த ரீஃபில் வச்சு பேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் மோட்டரில் இதை நம்ம ஜாயின் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கார்போர்டில் கார்போர்ட் பேஸ்ட் பண்ணிடலாம். அது மேலே இந்த ரீஃபில் பேஸ்ட் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேஸ்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. பட் என்னன்னா பிச்சுன்னு வரும்போது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் சைடில் டேப் போட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே ஒரு கார்போர்ட் பீஸ் கொஞ்சம் ஹைட்டாக பேஸ்ட் பண்ணிட்டு இதோட கொஞ்சம் ஹைட்டாக பேஸ்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு சென்டராக வர மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு மோட்டர் அங்கே பேஸ்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 9 வோல்ட் மோட்டர் எடுத்துக்கணும், நீங்களும் 9 வோல்ட் மோட்டர் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இங்கே மோட்டரை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், க்ளூ இல்லைனா ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுறோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் க்ளூ யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பேஸ்ட் பண்ணணும்னா, அந்த டிசி மோட்டர் 9 வோல்ட் டிசி மோட்டர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு கம்பி இந்த சைடு நீட்டி நிற்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த அட்டைக்கு முன்னாடி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் மாடலு. இப்போ அங்கே நம்ம ஒரு ரீஃபில் பேஸ்ட் பண்ணோம். எப்படி பேஸ்ட் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த முனையில் இருக்கிற கம்பியில் அட்டையை பேஸ்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு ரீஃபில் அங்கே நம்ம பேஸ்ட் பண்ணோம். எப்படி பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்தமாரி ஒரு லெட் பென்சிலோட மூடி மட்டும் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம கட் பண்ணிக்கணும். பாதியாக கட் பண்ணிட்டு அங்கே பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளே ரீஃபில் விட்டோம்னா ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு
அந்த ரீஃபில் வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நாங்கள் கட் பண்ணிடுவோம், அதை கற்று காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம பாதியாக கட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி கட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்தமாரி வந்து அந்த கார்போர்ட் ஷீட்டில் வந்து நம்ம வந்து இந்தமாரி பேஸ்ட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரீஃபிலை இந்தமாரி பேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் அந்த நம்ம வந்து ரீஃபில் பேஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பேஸ்ட் பண்ணிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு கம்பி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கட்டு கம்பியில் வேறு ஏதாவது ஒரு கம்பி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த ரீஃபில்குள்ளே வந்து நம்ம வந்து சொருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட்டில் கொஞ்சோண்டு க்ளூ வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அது வந்து ஒட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி வந்து ஒட்டிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அதை வந்து நம்ம வளைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மூடி தன்மையாக வளைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதில் இன்னும் கொஞ்சம் க்ளூ வச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு இன்னொரு ரீஃபில் வந்து அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது வந்து எதுக்குன்னா எல் ஷேப்பில் இருந்தால் தான் அந்த மூடிக்குள்ள அழகாக அதை ஒட்டிட்டு அதை வந்து இழுத்து வரது கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஏர் ஈஸியாக வந்து நம்மளுக்கு பம்ப் பண்ணி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அந்த மூடி தகுந்த மாதிரி இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதை பேஸ்ட் பண்ணிடலாம். அந்த ஓட்டையில் வச்சு கரெக்டாக பேஸ்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஹோலில் வச்சு பேஸ்ட் பண்ணோம். இப்போ வந்து நம்மளுக்கு லைட்டாக இடிக்குது, அதையும் கொஞ்சம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே கட் பண்ணுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் சின்னதாக கட் பண்ணுறீங்க, அப்புறம் எல்லாத்தையும் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இந்தமாரி செஞ்சுட்டு கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நாங்கள் வந்து க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். அதேமாதிரி பேஸ்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மூடிக்குள்ளே. இப்போ வந்து ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து அந்த பலூனில் வந்து சென்டராக பார்த்து பேஸ்ட் பண்ணிட்டு அதில் வந்து அந்த ரீஃபில் பேஸ்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ்ட் பண்ணலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒட்டியாச்சு, சென்டராக ஒட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த ரீஃபில் வந்து அதை பேஸ்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்தமாரி நம்ம வந்து க்ளூ அங்கே பேஸ்ட் பண்ணிட்டு அங்கே வந்து ஒட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அதுக்கு ஒயர் கனெக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக பண்ண போகிறோம். ஒயர் வந்து 9 வோல்ட் அடாப்டர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லை 5 வோல்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 9 வோல்ட் எடுத்துங்க, அதுதான் பவராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அடாப்டர் வந்து கனெக்ட் பண்ணிச்சு. அங்கே வந்து டேப் அடிச்சிக்கலாம் ஒயர் ஷார்ட் ஆகாமல் இருக்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். வந்து ஒரு பவுலில் தண்ணி எடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஃப்ளக் கனெக்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து செக் பண்ணலாம். ஒரு பவுலில் தண்ணி எடுத்துனோடா ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து ஒரு டப்பாவில் வந்து ஹோல்ஸ் போட்டோம். அந்த ஹோல்ஸில் வந்து அந்த பைப் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து மோட்டர் ஒரு சவுண்டு கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அதில் ஏர் பம்ப் ஆகுதா பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.